Welcome back to Gully Cricketer. பஞ்சாப் vs சிஎஸ்கே மேட்ச் எங்கே வச்சு தலை தோனி வந்து பிரிச்சுட்டாருங்க. ஆமாங்க, அப்படிலாம் இல்லைங்க. என்னங்க, ஒரு பவர் ஹிட்டர் நீங்கள் எடுக்கலையேங்க. நீங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணீங்க ஸ்பின்னருக்கு. 3 ஸ்பின்னர் வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு ஹிட்டர் தான் உங்கள் டீம்லேயே இருக்கார். அவங்க இன்னிங்ஸுக்கு 15 6 அடித்தாங்க. சிஎஸ்கே நீங்கள் 220 சம்திங் டார்கெட் நீங்கள் சேஸ் பண்ணுங்கப்போ 10வது ஓவர் தான் ஃபஸ்ட்டு 6 அடிச்சிங்க. அவங்க இன்டென்ட் ரொம்ப கிளியராக இருந்துச்சுங்க. டாஸை வின் பண்ணி பஞ்சாப் சுரேஷ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆரேன்னு சொல்லி சொன்னாருங்க. அந்த பிரியான்ஸ் ஆர்யா வேற லெவலுங்க. அவருக்கு 3 கேட்சு விட்டுருந்தாலும், கலீல் அகமது 2ஆம் பாலே கேட்சு விட்டுருந்தாலும், நோ பால் போட்டு ஜடேஜா ஃப்ரீட்டில் கேட்சு பிடிச்சிருந்தாலும், முகேஷ் சௌத்ரி கேட்சை பிடிச்சி 6 லைனில் காலை வச்சுருந்தாலும் அதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாதுங்க. ஸ்கோரு தாங்க விஷயம். 7 ஓவருக்கு 42 பாலுக்கு 103 அடித்தாருங்க. அதுக்கப்புறம் வாங்க, சிம்ரன் சிங் டக்கு, சுரேஷ் ஐயர் 9, ஸ்டோனிஸ் 4, வதேரா 9, மேக்ஸ்வெல் 1, சசாங்க் கிங் அவர் தாங்க 6 ஓவருக்கு 52 அடித்தார். நீங்கள் பாருங்களேன், 0 9 4 9 1 இருந்தாலும் அவங்க இன்டென்ட்லாம் கிளியராக இருந்துச்சு. சுரேஷ் ஒரு 6 அடித்தார், ஸ்டோனிஸ் வதேரா ஒரு 6. அப்படி வதேரா அவுட் ஆகி அஸ்வின் ஓவரில் அவுட் ஆனால் அடுத்த பால் இறங்கி வந்து 6 அடிக்கிறாரு. அவங்க இன்டென்ட் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அவங்க பவர் பிளேக்குள்ளேயே 7 6 6 அடிச்சிருந்தாங்க. நீங்கள் 10வது ஓவரில் தாங்க ஃபஸ்ட்டு 6 அடிக்கிறீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ். நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணுங்க, டெவின் கார்னர் ரிட்டையர் கட் ஆன சொன்னீங்களா, அவர் 13வது ஓவரில் 14 ஓவர்லேயே நீ போதும்ப்பா நீ ஆடுங்க, நீ ரிட்டையர் ஆகிருப்பான்னு சொல்லியிருக்கணுங்க. என்னங்க இது ஒரு புது பழக்கமாக இருக்குது. நல்லா செட் பண்ணி பேஸை கொண்டு வந்து நல்லா ஆடணும் கூப்பிட்டு. இல்லை என்னால் பவர் ஹிட்டிங் அடிக்க முடியல, அதனால் இவங்க ரிட்டையர் கட் பண்ணிட்டு பவர் ஹிட்டிங் அடிப்போம். என்னங்க இது ஒரு லாஜிக் வேணாமாங்க. அவர் ஒரு நல்ல டச்சில் 43 பாலுக்கு 60 ரன் இருந்தப்போ அவரை கூட்டு உட்கார வச்சு ஜடேஜாவை இறக்கி விட்டீங்க. ஜடேஜா என்ன 6 அடித்தார். ஒரே ஒரு கடைசி ஓவரில் அடித்தார். இந்த தோனி அடித்த 6 மட்டும் தான், எல்லாம் வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து ஒரு 6 அடித்து உங்கள் ஃப்ரான்ச்சைசி ஃபேன்ஸை உற்சாகப்படுத்தி போதுனாங்க. மேட்ச்சை வின் பண்ணுங்கள். ஃபேன்ஸை உற்சாகப்படுத்தினா யாரும் பாயிண்ட் தர மாட்டாங்க. மேட்ச்சை வின் பண்ணால் தான் பாயிண்ட் தருவாங்க. பிரின்ஸ் யாதவ் இன்டென்ட் கிளியராக இருந்துச்சு. அந்த மாதிரி இன்டென்ட் யார்கிட்டங்க இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸில்? யார்கிட்டையுமே இல்லைங்க. ரவீந்திர வந்தார், 23 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருந்தது. நல்ல ஸ்டார்டிங் தான். பவர் பிளேக்கு 59க்கு விக்கெட்டே இல்லாமல் இருந்தாலும் பவர் பிளே முடிஞ்சோடனே மேக்ஸ்வெல் ஓவர் தூக்கி போட்டாருங்க. இன்டெலிஜென்ட்டாக போட்டார், ஸ்டெம்பி தாக்கிட்டாருங்க. டெவின் கான்வே கெய்த்வாட்டுக்கு என்னன்னு மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் 1 டவுன் வேணாங்க, ஓப்பனிங் ஆடுங்க. கேட்டால் ஃப்ரான்ச்சைசியில் முன்னாடியே பேசிட்டோம், நாங்கள் ஐபிஎல் ஏலத்திலே பேசிட்டோங்க. நீங்கள் என்னங்க அதுக்குன்னு ஐபிஎல் ஏலத்தில் வந்து யார் வேணால் எடுத்துடலாம். அதுக்காக அவர் ஒழுங்காக விளாடணும், 14 மேட்ச் டக் ஓட்டனா அதே முடிவாக இருக்க போகிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, 2 டீம்லேயும் ஃபீல்டிங் ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டெவின் கான்வேக்கு 12வது ஓவர் மார்க்கோ யான்சன் போடுவார். ஃபஸ்ட்டு பால் யாஷ் தாக்கூர் கேட்ச் விடுவார், 2ஆம் பால் செகல் கேட்ச் விடுவார். இங்கே அப்படி தான் முகேஷ் சௌத்ரி, அஸ்வின், கலீல் அகமது எல்லாம் கேட்ச் விடுறாங்க. முதல்ல நீங்கள் இந்த ஐபிஎல் விளாட்றவங்க ஐ ஸ்டாண்டர்ட் மதராஸ் லீக் வந்து கேட்சு பிடிக்க கற்றுக்கோங்க. என்னை பொறுத்தவரை இந்த மேட்ச்சு வந்து 10 ரன்னா 4 ஓவர் போட்டு 52 ரன் கொடுத்தாருங்க. அவர் தாங்க டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அங்கே தாங்க அடி வாங்குச்சு. சென்னை வந்து 180 மேலே சேஸ் பண்ணாங்க. எப்படியோ 180 சேஸ் பண்ணலனாலும் 200 தொட்டுட்டாங்க. பத்ரிநாத் தான் சொன்னார் 200 தொட்டா 220 தொட்டாங்கன்னு. அப்படிலாம் இல்லைங்க. சீக்கிரம் நல்லா முட்டு கொடுத்தாரு எப்போதும் போலவே. எப்படி 2 ஓவர் 43 அடிக்கணுமா, 6 அடிச்சோன்னா மேட்ச் வந்துச்சு. மேட்ச் எப்படியா மேட்ச் வரும்? பவுலர் என்ன முட்டாளாயா? என்னங்க உங்கள் பேச்சு தவறுதலாக பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஒரு கோவத்தில் பேசுகிறேன். மேட்ச் முடிச்சோன்னே ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிறதும் நல்ல அழகு. என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலே தான் தப்பு. அவங்க தான் ஒரு பிக் ஹிட்டிங் சிக்ஸருக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னாலும் ரோலை மாற்றிருக்கணும். என்னை பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் பிரியான்ஸ் ஆர்யாவுக்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்கன்னு. நானும் அவருக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குறவங்க ஃபேன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.